பாஸ்கர் ராட்டை வணக்கம். நேயர்கள் வணக்கம்ங்க. ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டை நாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்வு, பயணம், அனுபவம் இந்த பகிர்தலில் ஒரு 3 எபிசோட் பேசியிருந்தோம். பசி சார்ந்து ஒன்று, திணை சார்ந்து ஒன்று பேசியிருந்தோம். அந்த மாதிரி இப்போது இதோடு சேரும்போது இன்டெகிரிட்டி மேலே தான் கேள்வி வருது. இந்த ஒன்றிணைந்து வாழுதல், ஒருமைப்பாடு. ஆம், ஏன்னா இந்தியா மாதிரி தேசத்துக்கே வந்து ஒரு நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். இவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் இருந்தாலும் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பக்தியில் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸோட நம்ம எப்படி இன்டகிரேட்டடாக இருக்குன்றதே நிறைய பேருக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா மற்ற ஒரு ரொம்ப மோனோட்டோனஸாக போகிற லைஃப்பில் இருந்து இங்கே நிறைய வித்தியாசம் இருக்குது. சும்மா நேற்று தான் யாரோ ஒரு ஒரு 20 வயசுக்குள்ளே தான் ஒரு பொண்ணு தான் பேசுகிறா. எங்கேயோ திருநெல்வேலி சைடு பேசும்போது 10 கிலோமீட்டருக்கு ஒரு முறை பாஷை மாறிடுது தமிழ்நாட்டிலே அப்படின்னு அவ சொல்கிறா. திருநெல்வேலியில் குறிப்பாக அந்த மாதிரி சொல்லும்பொழுது யோசிச்சா அப்படி தான் இருக்குது. ஒரு காசுங்கிறதே நம்ம எத்தனை இதில் பேசுகிறோம். ரூபான்றோம், ரூபாய்ங்கிறோம், காசு, பணம், துட்டு, எல்லா மொழியிலையும் அது எந்த மொழின்னு நமக்கு தெரியலனாலும் பேசினே இருக்கிறோம். அது எங்கேருந்து ரூட் வேர்ட்லாம் தெரியாது. ஆனால் ஓ அதை சொல்கிறத வச்சு அந்த மனிதன் எந்த ஊருக்காரன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப டைவர்ஸு, ஆனால் இன்டகிரேஷனும் இருக்குது. இது வந்து ரொம்ப பொது வாழ்வில் பார்க்குறோம். தனிப்பட்டும் நாம் வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது ரெண்டுமே பேச வேண்டியதாக இருக்குது இந்த அனுபவத்தில். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த இன்டகிரேஷன் டீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ரொம்ப மோனோட்டோனஸான ஒரு பார்வை வந்து இந்த டைவர்சிட்டிக்கு எதிராக மாறுதோன்றதும் ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இந்த எபிசோடு முழுக்க இன்டகிரேஷன் பற்றி தான் பேச போகிறோம். அந்த இன்டகிரேஷனுங்கிற வார்த்தை வரும்பொழுதே மேக்ஸ் தான் ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் கல்கத்தா ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸரை பற்றி சொன்னீங்க. இன்டகிரேஷன்ற வார்த்தைக்கு எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தையாக பார்க்கும்போது தொகைக்கெழு, இன்டகல் கால்குலஸ்னா கெழு, இன்டகிரேட்டினா தொகைன்னு அர்த்தம். தொகுத்தல் தொகை தான் இன்டகிரேட்டி. ஒருமைப்பாடு, நேர்மை, இருமைன்னு கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பொருத்தப்பாடப்படல. பட் தொகை, தொகுத்தல், அந்த ஒன்றிணைதல் அப்படிங்கிற அர்த்தம் தான் எனக்கு தோணுது அந்த வார்த்தைக்கு. அவள் அதை குறித்து பேசலாம் தான் யோசனை. உங்கள் பயணத்துல இருந்து அதை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அது பயணத்துல ஒரு ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். அது அனுபவம்னா அது இப்பதான் தேசம் முழுக்க எங்க பார்த்தாலும் இந்த ஸ்டார்ட் அப், அதாவது இந்தியாவுக்கு வாய்ப்புகள் அதிகம், சந்தையில அதிகமா வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி எல்லாரும் வந்து தொழில் முனைவோரா மாறுங்க அப்படின்றத வலியுறுத்தி எல்லா இடத்துலயும் இந்த ஸ்டார்ட் அப்ன்ற வார்த்தைக்கு மகத்துவம் அதிகமா கொடுக்குறாங்க. அதற்காக பலவிதமான பயிற்சி பட்டறைகள் நடக்குது, பயிற்சிகள் நடக்குது, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது போன்ற ஒரு பயிற்சிக்காக தான் எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல வந்து இந்த சமூகத்தை சார்ந்த தொழில் முனைவோர், சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, சமூக தொழில் முனைவோர் அப்படின்னு, அதை பத்தி என்கிட்ட பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சின்னதா ஒரு பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பேனல் டிஸ்கஷன் எல்லாரையும் உட்கார வச்சாங்க. நான் தான் கடைசியா பேசினதுனால நான் வந்து எப்படி வந்து எத்திக்ஸ் ரொம்ப நெறிமுறைகள் எப்படி முக்கியம், அதாவது சமூகம் சார்ந்து தொழில் முயற்சி தான் ஒரே தொழில் முயற்சி. ஏன்னா நம்ம தொழில் முனைவோர்னு ஆரம்பிச்சோம்னா மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தானே நம்ம எந்த தொழிலையும் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இன்னைக்கு என்னென்ன பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஒரு பொருளாகவோ அல்லது ஒரு சர்வீஸாகவோ சேவையாகவோ நம்ம செய்யக்கூடிய வேலை தான் தொழில் அப்படின்ற தொனியில நான் பேசியிருந்தேன். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு முன்னாடி பேசின 4-5 தொழில் முனைவோர் எல்லாரும் வந்து உடனே தனிநபராக தாங்கள் வந்து, ஏன்னா நான் இதுல வந்து எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணேன்னா
தனிநபராக நாம என்ன நமக்கு சமூகத்தை பற்றிய நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கணும், நாம் அதோட பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய நெறி எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பேசிட்டு இருந்தேன். அதனால மொத்த பேரும் அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற தொழில் முனைவோர் எல்லாருமே வந்து நேர்மையா இருக்கணும், நம்ம வந்து சரியா செய்யணும், அது இதுன்னு. ஸோ இந்த நெறியாளர் என்ன பண்ணாரு, முடிச்ச உடனே என்கிட்ட கேள்வி கேட்கும் போது இந்த பேனல் டிஸ்கஷன் சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேள்வி கேட்டுட்டே வருவாங்க. அதுல அவர் வந்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க எல்லாருமே வந்து தனிநபர் வாழ்க்கையில அவங்க வந்து நாங்க வந்து லாயலா இருக்கணும், டீமோட சேர்ந்து வேலை செய்யணும், மக்களுக்கு வந்து இதுவா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் இன்டெகிரிட்டி வந்து எல்லாருமே மையப்படுத்த பேசினாங்க. அதனால அவங்க செய்யக்கூடிய தொழில் எல்லாமே சமூகம் சார்ந்த தொழில் முனைவோர் தானே, இவங்க எல்லாருமே சமூகத்து தொழில் முனைவோர் தானே அப்படின்னாரு. அந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு வந்து அந்த நேரத்துல தோணுனது வந்து இந்த மொன்சாண்டோ மாதிரி ஒரு விதை கம்பெனியை பத்தின இதுதான் எனக்கு நினைவு வந்துச்சு. என்ன சொன்னேன், அந்த மாதிரி ஒரு பன்னாட்டு விதை கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் அல்லது ஈவன் அதனுடைய டீலராகவோ வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு ரொம்ப பக்தி பரவசத்தோட இருக்கக்கூடிய ஆளா இருக்கலாம், அவர் வந்து லாயலான ஆளாக இருக்கலாம், தன்னை சுற்றி இருக்கவர்களுக்கு விசுவாசமான ஆளா இருக்கலாம், அவர் வந்து எந்த விதத்திலையும் தன்னுடைய நாணயமா இருக்கக்கூடிய ஆளா எல்லாமே இருக்கலாம் அவர். ஆனா அதே சமயம் அவர் வந்து விற்கக்கூடிய விதையானது மரபு மாற்றப்பட்ட விதை. அது வந்து அதுக்கு முன்னாடி விவசாயிகள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த விதைய நீங்க 2000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அல்லது 1500 ரூபாய்க்கு மேல விற்கிறீங்க. அந்த விதையை வந்து வாங்கி தன்னுடைய பருத்திக்கு போடுறதுக்கு காசு இல்லாம விவசாயி கடனை வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பருவம் பொய்த்து போய் அவருக்கு வந்து நஷ்டம் அதிகமாகி அந்த நஷ்டத்தை ஈடு பண்ண முடியாம, கடனை திருப்பி கட்ட முடியாம வெறுத்து போய் அந்த குடிச்சு செத்து போறாரு. அப்படிப்பட்ட விவசாயி ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 4 லட்சம் பேருக்கு மேல சாகுறாங்க அப்படின்னா, அதை விற்கக்கூடிய நீங்க வந்து இப்போ தனிநபர் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்க நல்லவராகவோ, நாணயமானவராகவோ, விசுவாசம் உள்ளவராகவோ இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க செய்யக்கூடிய தொழில் இப்படிப்பட்ட தொழிலாக இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? தனிநபர் வாழ்க்கையில நல்லவனா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் செய்யக்கூடிய தொழில் வந்து, நான் செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு பெரும் கம்பெனிக்கு நான் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்யறேன். அந்த கம்பெனி என்ன சொன்னா செஞ்சுட்டு போகட்டும், அவங்க நெறி தவறி பண்ணாலும், அவங்க இது தவறி போனாலும் நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சுத்தி. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாம வந்து அதுல இருந்து வெளில வரணும். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் ஒன்று இருக்கு, பை நவ் த ஷாப்பிங் கான்ஸ்பிரசி அப்படின்னு ஒரு படம். சமீபத்துல அந்த ஒரு படம் ஒன்று வந்திருக்குது. அந்த படத்தை பார்த்தான்னா, அமேசான்ல ஒர்க் பண்ண ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்றாங்க, சிங்கிள் கிளிக் பர்ச்சேஸ்ன்றது வந்து அமேசான்ல நான் எடுத்துட்டு வந்தது, ஒரே கிளிக்ல நீங்க வாங்கிடலாம். நாங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அமேசான்ல நாங்க வந்து எங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து நாங்க அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கலர்ல சட்டை பிடிக்கும், என்ன கலர்ல போட்டா நீங்க கிளிக் பண்ணுவீங்க, கடைசியா நீங்க எந்த கலர்ல எந்த பட்டன் வந்து எந்த கலர்ல இருந்து எந்த வார்த்தை எந்த கலர்ல இருக்கும்போது நீங்க ஒரு பொருளை வாங்குனீங்க, உங்க ஸ்க்ராலுக்கும் உங்களை பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ராலுக்கும் வேற வேற பொருட்கள் தான் வரும். அந்த அளவுக்கு தனிநபரை நாங்க வந்து கூறு போட்டு வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு எங்ககிட்ட டேட்டா இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணது நான் தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கால யாரோ அவருடைய நண்பர் அந்த அம்மா கிட்ட பேசும்போது, நீங்க வந்து அமேசான்ல இவ்வளவு மோசமா நடத்துறீங்க, இது பண்றீங்க அது பண்றீங்கன்னு சொல்லும்போது, அந்த அம்மா சொல்றாங்க,
நான் மாற்றங்களை உள்ளார ஏற்படுத்த முயற்சி பண்ணேன். ம். நாங்க வந்து பண்ணக்கூடிய பல விதமான ஆஹ், உம், மோசமான பிசினஸ் பிராக்டிசஸ் எல்லாத்தையும் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணேன். ம். ம். ஆனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அந்த மாற்றத்தை விரும்பாததுனால நீ வந்து, அதாவது நான் வந்து டைரக்டர் பொசிஷனுக்கு போறதுக்கு ஜஸ்ட் ஒரு படி கீழே இருந்தேன். அந்த ம். ப்ரமோஷனுக்கு வந்து எனக்கு வந்து இது வந்துச்சு, வாய்ப்பு இருந்தது. அதுக்கு ம். ஒரே ஒரு பக்கத்துல தான் வந்து என்னென்னலாம் நான் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு போட்டு ஒரே ஒரு ஒன் பேஜ் ஒன்று கொடுத்தாங்க. ம். அதுல என்ன சொன்னாங்கன்னா, கம்பெனி எது பண்ணாலும் நீ வந்து இந்த கம்பெனிக்கு விசுவாசமா இருக்கணும். கம்பெனி சொல்றத பொது தளத்துல நீ வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ம். கம்பெனியோட முடிவு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு ஒன் பேஜ் எனக்கு ரைட் அப் பண்ண கொடுத்து அதுல சைன் பண்ண சொன்னாங்க. ம். அந்த இடத்துல இனிமே என்னால முடியாதுன்னு நான் வெளில வந்துட்டேன் ம். அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. இல்ல, அது அது நெட்ஃப்ளிக்ஸ் இவங்க. நெட்ஃப்ளிக்ஸோட அல்காரிதம், அமேசானோட அல்காரிதம்லாம் ஆல்மோஸ்ட் ம், வந்து ஒரு 1 மில்லியன் பெர்முடேஷன் காம்பினேஷனை பண்ணுதுங்கிறான் அவன். நெட்ஃப்ளிக்ஸ் ம், அதாவது ம், அஹ், ம், அந்த நீங்க சொன்னீங்கல்ல தனிநபருடைய விருப்பத்தை 1 மில்லியன் அளவுக்கு அவன் ப்ராசஸ் பண்ணி உருவாக்கி வச்சிருக்கான் போல இருக்கு. ம், 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 நெட்ஃப்ளிக்ஸ் என்னன்னா ஒரு அமேசான் கூட வந்து ஒரு செல்லரா இருந்து நீங்க மாத்திட முடியும். இப்போ நீங்க ஒரு செல்லர் ஒரு துணி விற்கிறீங்கன்னா அமேசானுடைய அல்காரிதம் ஒரு பக்கம் இருந்தா கூட நீங்க போடுற டேக்ஸ், நீங்க டேக் அந்த இது அது இதெல்லாம் வச்சு கொஞ்சம் மாத்திட முடியும். ஆனா நெட்ஃபிளிக்ஸே ஒரு பெரிய அரசியல். நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஒரு தனி நபருக்காகவே மில்லியன் கணக்கா அல்காரிதம் ஓடும். ம், இதுல வந்து நீங்க யார் வேணா போட்டுக்கலாம். இப்போ அமேசான்ல ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு ஒரு செல்லரா நீங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் மேனிபுலேட் பண்ண முடியும். அந்த அமேசானோட அல்காரிதத்த. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் அப்படி கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியவே அவன் தான் மேனிபுலேட் பண்றானே தவிர, சினிமா இண்டஸ்ட்ரியவ நம்மளுடைய கன்சியூமர் இதுவ. அவனையும் இப்ப ஆக்சுவலி இந்த பை நவ்க்கு எப்படி அவங்க இவ்வளோ உண்மைய பேசுறாங்களோ இந்த அல்காரிதத்த கலர் தியரில இருந்து எல்லாம், நெட்ஃபிளிக்ஸ் அதை விட மோசமானது. யூடியூப் வந்து ம், ம், நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இருந்து புதுசா ஒண்ணு கத்துன்னு இருக்கான். நீங்க நீங்க விரும்புற கலர் தீமேட்டிக்ல மட்டுமே வீடியோ வர வைக்க முடியும். அப்படி ஒண்ணு கொண்டு வந்துட்டான் ம், பிரீமியம்ல. எனக்கு வந்து ஆரஞ்சு பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்க யூடியூப்ல ஆரஞ்சே வராது. வீடியோக்குள்ள கூட. அப்படி ம், இப்போ பண்ணிக்க முடியும் கஸ்டமைஸ் இப்போ. அப்போ பர்சனலைசேஷனுக்கும் கஸ்டமைஸுக்கும் வித்தியாசம் தெரியாததான் இந்த இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லும்போது, ம், கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். ஆனா இப்போ பர்சனலைஸ் பண்றோம். இப்போ கஸ்டமைஸ்னா ம், என்னன்னா, வால்யூம் வைக்கிறோம். உங்களுக்கு ஒரு 50% வால்யூம் பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு 75% இருந்தா தான் எனக்கு கேட்ட மாரி இருக்கும். சிலருக்கு 100% வச்சு கேட்கணும். இது கஸ்டமைசேஷன். ம், பர்சனலைசேஷன்னா என்னன்னா, என் தலைய நான் அசைக்கிறதுக்கு ஏத்த மாதிரிலாம் நடக்கணும். ஸ்பேஷியல் ரெகக்னைசேஷனோ, அல்லது ம், நாய்ஸ் கேன்சலேஷனோ, இன்னொன்னு ஏஐ, அந்த ஹாப்டிக்ஸ் ஏஐ உங்களுடைய ஃபோன் அதிர்வு, உங்களுடைய ஹெட்ஃபோன் அதிர்வு, இதெல்லாம் உங்கள பொறுத்து டிசைன் ஆகும். அது பர்சனலைசேஷன்ல போயிடுது. இது தனி மனிதனுக்காகவே ஒரு அல்காரிதம் ஓடுது. ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளயும். முன்னாடி வந்து அதை பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு மட்டும் இருந்தது. அந்த டெக்னிக்கலா சொல்றேன் நீங்க சொன்னது. முன்னாடி ம், அந்த நீங்க ஒரு கருவி வச்சிருக்கீங்க. அந்த கருவிக்கு ஒரு அல்காரிதம் இருக்கும். இப்ப அந்த கருவியை வைத்துக் கொண்டிருக்கிற மனிதருக்கு தான் அல்காரிதம். கருவி கிடையாது. ம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அல்காரிதம் ரன் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா அந்த சொல்றாங்க ஒரு இடத்துல பேசும்போது, அந்த அமேசான்ல வேலை பண்ணவங்க, ம். உங்க மனதுல நீங்க எதையா ஒண்ணுத்த வாங்கணும்னு ஒரு சிந்தனை உருவாகுது இல்லையா? ஆமா. அந்த சிந்தனை அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த சிந்தனைக்கும் நீங்க வாங்குறதுக்கும், அந்த வாங்குறதுக்கு நீங்க முடிவு பண்றீங்க இல்லையா? இந்த கேப்பு. அதுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியும் ம். ம். அப்படின்றதில் தான் நாங்க மிக அதிக அளவுல ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அதே மாதிரி இந்த அடிடாஸோடைய அந்த ஃபேஷனை பத்தி ஒருத்தன் பேசுறான். ம். இந்த அதே மாதிரி இந்த ஆப்பிள் போனை உருவாக்குன ஒருத்தன் பேசுறான். ஒரு ம். நாளைக்கு 12 மில்லியன் போனை டிஸ்கார்ட் பண்றோம் உலக அளவுல. ம். அப்படின்னா அந்த போன்லாம் எங்க போகுது? ஆமா. நாம வந்து இவ்வளவு போன் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? ஆப்பிள் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்பிளோட மோசமான கம்பெனியே இல்லைங்கிறாங்க. அவன் தான் ஆப்பிளுக்கு அதிகமா வேலை பண்ணியிருக்கான்.
ம், அதே ம், மாதிரி அந்த அடிடாஸ்காரன் சொல்றான், இப்போ வந்து ஃபேஷன் எந்த அளவுக்குன்னா, முன்னாடி சீசன்ல தான் ஃபேஷன் இருந்துச்சு. இப்ப ம். மாச கணக்குல அமெரிக்கால எல்லாம் ஃபேஷன் பேசுறோம். ஆமா. போன மாசம் உடுத்தின உடைய இந்த மாசம் நீங்க வந்து உடுத்த மாட்டீங்க. ஃபாஸ்ட் நம்ம ஃபேஷன் அப்படின்னு ஒரு ஒண்ணு ஒரு எடுத்துன்னு வந்துட்டோம். ஒரு எபிசோடே நம்ம பேசியிருக்கோம். எப்படி வந்து ஆமா. இப்போ அந்த ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு. இப்போ இப்போ இதுல இன்டெகிரிட்டி டீகன்ஸ்ட்ரக்ட் ஆகிற இடம் எதுனா, இப்போ எனக்கு ஒரு கேள்வி நீங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம நிறைய இன்க்ளூஷனிஸ்ட் பேசுறோம். அப்போ இன்க்ளூசிவ்னஸும் இன்டெகிரிட்டியும் எங்க இல்ல ஒன்றுபடுது, எங்க வேறுபடுதுன்னு. கன்சிஸ்டன்சி எங்க போகுதுன்னு பார்த்தோம்னா, ம், ம், இந்த இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸ் எங்க ஆகுதுன்னு பார்த்தோம்னா, தனிநபர் வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் ம், நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம். ம், ம், என்னோட தனிநபர் வாழ்க்கையில என்னோட இன்டெகிரிட்டி ரொம்ப ஹை ம், அப்படின்னு பார்க்குறோம். அதே சமயம் பொது வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம எந்தெந்த எத்திக்ஸின் அடிப்படையில தனிநபர் வாழ்க்கையை வாழ்றோமோ, ம், பொது வாழ்க்கையில அது வந்து சாத்தியம் இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டோம். ம், ஸோ நம்ம இந்த லார்ஜர் உலகத்தையே வந்து ரெண்டாவோ மூணாவோ பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து ம், தனிநபர் வாழ்க்கை, இன்னொன்று வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இமீடியட் சமூகத்தோட நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை. ம், அது ம், வந்து ஃபேமிலியா இருக்கலாம், ஜாதியா இருக்கலாம், கம்யூனிட்டியா இருக்கலாம், அல்லது புதுசு புதுசா இருக்கு இயங்கக்கூடிய நண்பர்கள் வட்டமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ம், மூன்றாவது வந்து மற்ற பேர், பொது தளம் அப்படின்னு ம், சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம். இது ஒவ்வொன்றுத்திலும் நான் வந்து வெவ்வேறு வேல்யூஸோட நான் வந்து பழகுவேன், வெவ்வேறு வேல்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ம். அப்படின்னும் போது அங்க வந்து இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸ் வந்து ரொம்ப அதிகமா நடக்குது. அப்படி. நான் வந்து ஹானஸ்டின்றது வந்து எனக்கு வந்து அதனுடைய மீனிங் வந்து ம், என்னோட தனிப்பட்ட ஹானஸ்டி ஒன்று, ம், என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஹானஸ்டின்றது நெக்ஸ்ட். ம், ஆனா அதே சமயம் நான் வந்து ஒர்க்லயோ அல்லது சமூகத்திலேயோ நான் வந்து டிரான்சாக்ட் பண்ணும்போது ஹானஸ்டிக்குடைய மீனிங் ஸ்லைட்லி மாறுபடும். ம், ஹானஸ்டி இஸ் ஹானஸ்டி எவ்ரிவேர் இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி தான் இப்போ லாயல்ட்டி அப்படின்றதோ ஹானஸ்டி அப்படின்றதோ நம்ம பேசக்கூடிய மற்ற பேருக்கு எத்திக்ஸ் அப்படின்றதோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றதோ ட்ரஸ்ட்வர்த்தினஸ்ன்றதோ ம், அல்லது ஈவன் கம்யூனிகேஷன் அப்படின்றதோ இது எல்லாத்துலேயுமே நாம வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து நம்ம இன்டெகிரிட்டின்னு சொல்லி சொல்றோம். நம்ம வந்து இன்டெகிரிட்டி எப்படி ப்ராக்டிஸ் பண்றோம்னா அக்கௌண்டபிலிட்டி இருக்குதா, என்ன ம், வேல்யூஸ் ப்ராக்டிஸ் பண்றோம் ம், அப்படின்றத நம்ம பேசுறோம். இதெல்லாம் சார்ந்தா இன்டெகிரிட்டி இருக்குன்னு. ஆனா இதுல கன்சிஸ்டன்சினா நாம என்ன நினைக்கிறோம்னா, தொடர்ந்து இது எல்லாத்தையும் வந்து அந்த லார்ஜர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சில கேள்வி கேட்க முடியாத சில விதிகளை வச்சுக்கிறோம். அந்த கேள்வியை நான் கேட்க மாட்டேன். ம், ம், நான் வந்து என் கம்பெனி வந்து அதிகம் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல மக்களை வந்து இழிவுபடுத்தவோ அல்லது என்னை சுற்றி இருக்கிறவங்க அந்த கம்பெனியை வந்து முழுக்க முழுக்க ஒரு அழிவு பாதைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதை ம், நான் கேள்வி கேட்க மாட்டேன். ம், ஆனா என்னை சுற்றி இருக்கக்கூடிய என் குடும்பத்தார் வந்து அது மாதிரி எதனா பண்ணாங்கன்னா ஏன் தேவையில்லாம இது பண்றீங்கன்னு சொல்லுவேன். ம், நான் வந்து தனிநபர் வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில நான் அது பண்ண மாட்டேன். ம், ஆனா கம்பெனியை நான் சார்ந்து இருக்கிறேன், கம்பெனி கிட்ட இருந்து நான் சம்பளம் வாங்குறேன்றதுனால கம்பெனி என்ன சொன்னாலும் நான் வாயை மூட்டு போவேன் ம், அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க இல்லையா? அங்கதான் ம். வந்து அந்த கான்ஃபிளிக்ட் ஒண்ணு வருது. இந்த இன்டெகிரிட்டி இல்லாம போறது வந்து அந்த இடத்துல தான். எனக்கு நீங்க சொல்லும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு சொல்றத வச்சு அப்படியே ஒரு இந்த வரலாறுல வந்து கல்ச்சுரல் டைனமிக்ஸ் மூலமா தான் இந்த இன்டெகிரிட்டி உடைஞ்சிருக்கும். ம், ஒரு ஒரு மதமாவோ, அல்லது ஒரு பிராக்டிசஸ் ரிச்சுவல்ஸாகவோ, அல்லது மொழியின் காரணமாகவோ, ஏதோ ஒண்ணு அவர்களுடைய தினசரி காரணமாகவோ இருக்கிறத ஒரு ஒரு லாங் டேர்ம் அசஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி சமூகம் ஒரு டைனமிக்ஸ்ல அது அந்த இன்டெகிரிட்டி குலைச்சிருக்கும், அந்த இன்டெகிரிட்டியை கூட்டியிருக்கும். எனி கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன் நடந்திருக்கும், மாற்றம் நிகழ்வு. ஆனா இப்ப சமீப காலத்துல வெறும் தொழில்நுட்பமே இந்த இன்டெகிரிட்டியை குலைக்கிறதுக்கு போதுமா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது.
அந்த ம், என்னன்னா பெரிய கேப் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஃபேஷனுக்கான டியூரேஷன், பர்ச்சேஸ்க்கான ம், டியூரேஷனை வந்து குறைச்சிருக்கோன்னு, அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இன்டெகிரிட்டியில், இந்த கல்ச்சுரல் டைனாமிக்ஸில் இருக்கிற இன்டெகிரிட்டியை வந்து அதுவுமே ஒரு டைம் எடுத்தா களையிற மாதிரி தெரியல. திடீர்னு களையிற மாதிரி இருக்கு. அதனுடைய வேகம் ம், ரொம்ப ரேப்பிடாக இருக்கு. அது அது வந்து அல்காரிதம் டிசைன் பண்ணாலும் சரி, கருவி டிசைன் பண்ணாலும் சரி, அல்லது கருத்துக்கள், வெவ்வேறு கருத்துக்கள் டிசைன் பண்ணாலும் சரி, அதனுடைய மனிதன் இங்கேருந்து அங்கே மாறுறதுக்கான கால அளவு குறையும் பொழுது, தான் என்ன செய்கிறோம்னே தெரியாம நீங்க அந்த சொன்னீங்கல்ல ஒன்று கன்சிஸ்டன்சிங்கிறீங்கல்ல, அதுக்கு நான் ரிவர்ஸாக யோசிச்சு ம், பார்க்குறேன். கன்சிஸ்டன்சியோட ஆப்போசிட் ரொம்ப ரேபிட் ரெட்ரிக் சேஞ்ச் இல்லை. ம், அவன் தான் என்ன செய்கிறான்னு அந்த பர்ச்சேஸில் எப்படி எது வாங்குறோன்னு தெரியாமல் வாங்குறானோ, நமக்கு தேவையா தேவையில்லையான்னு. இந்த கல்ச்சுரல் டைனாமிக்ஸில் கூட நமக்கு இது தேவையா தேவையில்லையான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே சமூகம் இழுத்துன்னு போயிடுதோ, இல்லை அந்த அன்காரத்தை இழுத்துன்னு போயிடுதோன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவன் ம், அவன் அந்த முடிவை எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ கல்ச்சுரல் டைனாமிக்ஸ் அப்படின்னா பார்த்தா அதில் தான் வேல்யூஸ் எத்திக்ஸ்லாம் வருது. அது முடிவெடுக்கணும், நிதானிச்சு கவனிச்சு அதுக்கெல்லாம் நேரம் இல்லையோ அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று இந்த வேகம், இந்த வேகத்தை இந்த தொழில்நுட்பம் நம்மளை சிந்திக்கூடாமே ஆயிடுச்சோன்னு கூட ஒரு யோசனை. சிந்திக்கிறது தடுக்கும்போது தான் கன்சிஸ்டன்சி போகுது, அதுல இருந்தால் இன்டெகிரிட்டி போயிடுது. அது ஒரு டைனமிக் வந்து ஒரு சோஷியல் இம்பேக்டாக மாறுற இடம், அந்த தனி மனிதனோ பப்ளிக் வாழ்க்கையோ. அது மாறுறதுன்றது மறுபடியும் எனக்கு அந்த வேகத்து மேலே தான் கேள்வி வருது. ஏன்னா இந்த வேகம் தான் நம்மளை நிலை கொள்ள செய்யாமல் ஒரு கான்டெம்ப்ளேட்டிவாக கவனித்து நிதானித்து செய்ய முடியாமல் போகுதுன்னு கூட தோணுது. அது பர்ச்சேஸ்லையும் இருக்குது, முடிவெடுக்கிறதுலையும் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை முறை அந்த விழுமியங்கள்னு சொல்கிறாங்கல்ல அந்த அதுலேயும் இருக்குது. அதை நிலை கொள்ளாமல் போகும்போது தான் கண்டினியூஸான அது மேலே ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்குது. நாம் எப்படி குழந்தைய பார்க்குறோம், நாம் எப்படி பெரியவங்களை பார்க்குறோம், மரணத்தை எப்படி பார்க்குறோம், நோயை எப்படி பார்க்குறோம், பணத்தை எப்படி பார்க்குறோங்கிறதுக்குலாம் நம்மகிட்ட எந்த இதுவும் இல்லை போல இருக்கு இப்போ. அஹ் முன்னாடி நம்மகிட்ட அதுக்கெல்லாம் ஒரு ஒரு கான்கிரீட்டான ஒரு முடிவு இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். என்னதான் இருந்தாலும் குழந்தைய கொல்றது தப்புமோல்ல ஒரு போரில். ம். அதெல்லாம் கூட இல்லாமல் போயிடுச்சோன்னு தோணுது இதோட. ஏன்னா இது இது வந்து நார்மல். எறும்பு மிதிச்சா யானை யானை மிதிச்சா எறும்புலாம் சாவதான் செய்யும். போர்னா குழந்தைங்க அப்படி இருந்த மாதிரி எனக்கு தோணல. அந்த இதெல்லாம் கூட மிஸ் ம். ஆகுது அந்த வேகத்துலன்னு தோணுது. அந்த வெற்றியுடைய வேகத்தை அதிகரிக்க அதிகரிக்க இதெல்லாம் ஒரு லீஸ் பாதரிங் விஷயம் மாதிரி பெண்களை கொள்றது, பள்ளிக்கூடத்தில் கொண்டு போடுறதுன்னு. அதுலேயும் இந்த இந்த ஒரு பக்கம் நம்ம பர்ச்சேஸ் பிஹேவியர்லாம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ம். பொலிட்டிக்கல் பிஹேவியரே சேஞ்ச் ஆயிருச்சோ, அதனால தான் இந்த இன்டெகிரிட்டிலாம் உடையதுன்னு கூட தோணுது. இந்த வேகம் ரொம்ப விரைவில் நான் இல்ல எல்லாத்தையும் வன்முறையை அடையணும்னு. ஒத்துக்கிறோம்ல. ஆமா. சமூகத்துல வன்முறையை எப்படி ஒத்துக்கிறோம் ம், ம், ம். அப்படின்றது இப்போ நம்ம தனிநபர் வாழ்க்கையில நமக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளே வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா ம், நாம வந்து வன்முறை வீட்டுல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்க்க முயற்சி பண்ணுவோம். ம், நம்மை சுற்றியுள்ள நண்பர்களோ இதுவோ நடந்துச்சுன்னா வன்முறை தவறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ம், அதே சமயம் ஒரு சமூகத்துல அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மேல வன்முறையை தாக்கல் நடந்துச்சுன்னா அதுக்கு நாம வந்து தவறுன்னு நம்ம நினைச்சா கூட ம், ஆஹ் இதெல்லாம் இப்படிதாங்க அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்மளை தள்ளிடுறாங்கல்ல. ம், அப்ப என்ன பாக்குறோம்னா நம்ம வந்து இந்த வேற்றுமை எங்கேயோ வந்து உள்ள நுழைஞ்சிருச்சு. நமக்குன்னா ம். ஒண்ணு அடுத்தனா இன்னொன்னு அப்படின்னு அந்த ஒரு ரூல் வருது இல்ல. ஆமா. அங்கதான் அந்த இன்டெகிரிட்டி கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா அப்போ நாம் மற்றவர் அப்படின்ற அந்த ஒரு எல்லாத்தையும் தாண்டி வந்து மனிதர்களாக ஒரு ஸ்பீசிஸாக நாம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றது, அதுவும் ஒரே ஊர்ல ஒரே இடத்துல வாழக்கூடியவங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சஃபரிங்கோ இல்லை வயலன்ஸோ நமக்கும் இருக்குதான் செய்யுது. ம், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல அது இருக்கிறதுனாலதான் வந்து எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க இது பண்ணிக்கிறாங்க அப்படின்றதே நமக்கு வந்து புரியுது அப்படின்னா ம், அதை வந்து நம்ம எளிமையாக கடந்து போக முடியாது. நம்ம வந்து ம், ஒரு ரோட்ல போறோம், வன்முறை பாக்குறோம்னா என்னன்னு கேட்க தோணும்ல நமக்கு. ம், என்ன பிரச்சனை அப்படின்றதாவது இன்னைக்கு வந்து நேற்று ஒரு உரையாடல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி வன்முறை இருந்துச்சுன்னா முதல் விஷயம் என்ன பாக்குறாங்கன்னா பெரும்பாலானவர்கள் போன் எடுத்து அதை போட்டோ பிடிக்க தான் வீடியோ எடுக்க முயற்சி பண்றாங்க.
ம், வன்முறையை தவிர்க்க முயற்சி பண்ணல. இந்த ம், வன்முறையை வந்து அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்டர்டெயின்மெண்ட்டா எந்த அளவுக்கு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ம், ம், இதை நான் பதிவு பண்ணி இதை நான் வந்து உலக அளவுல நான் பகிர்ந்துட்டேன்னா நான் பெரிய ஆள் ஆயிருவேன். ம், ஸோ இது ரெண்டு லெவல். ஒரு லெவல் அந்த வன்முறையை நார்மலைஸ் பண்றது, நம்மளை சுற்றி ம், நடக்கக்கூடிய வன்முறையை வந்து ம், நம்ம மேல அது மாதிரி யாரான ஒருத்தர் அடிச்சானா நம்ம வந்து இன்னொருத்தர் வந்து நம்மள போட்டோ எடுத்தானா நம்ம எப்படி நினைப்போம், அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. ம், ஆனா நம்ம மற்றவர்கள் மேல அதை நம்ம திணிக்கும் போது அந்த வன்முறைக்கு நம்ம காம்ப்ளிசிட் ஆகிறோம். ம், ம், அந்த வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு நபராக நம்ம மாறுறோம். ம், அப்படிதான் வந்து நம்ம நம்மளை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு ம், இடத்துல வந்து நம்ம அஹ், எப்படி அப்படி மாறணும், ம், எங்கிருந்து இந்த மாற்றம் நமக்கு வந்தது? நம்மளுடைய இந்த மாற்றம் வந்து எந்த ஒரு காரணத்தினால நம்மளுடைய இந்த ஒட்டுமொத்த இதுல வந்து சிஸ்டம்ல நாம ம், சமூகத்துல மாத்திரம் நம்ம பர்சனலாக பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் ம். சமூகத்துல நம்ம ஏன் வந்து பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு அந்த இல்ல, கேள்வி அந்த நமக்கு வரும்போது செல்ஃப் தான். வயலன்ஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. எனக்கு இப்போ பர்சனலாக மனிதன் தான் துன்பப்படுவதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டானோ, இல்லை இதுதான் துன்பம்னு தெரியாமல் இருக்கிறானோ, ரெண்டு தான் வாய்ப்பு இருக்கு. அந்த இல்லை, ரசிக்கிறது அது ஒரு மாதிரி ஒரு மேபியஸ் மனநிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? துன்பத்தில் ம், வந்து ரொம்ப இன்பம் அடைகிற மனநிலை. தன்னை ம், ஒரு காலகட்டத்தில் ஒரு சேடிஸ்ட்டை தான் நம்ம வயலண்ட்டான ஆளாக பார்த்து பழகிட்டோம். அடுத்தவனை துன்பப்படுத்துகிறவன் தான் வயலன்ஸ் நினச்சிருந்தோம். இப்போ செல்ஃப் டார்ச்சரிங் அதிகமாக இருக்கும்னு கூட தோணுது. இப்போ ம், இப்போ ஒரு 25 வயசு பசங்கிட்டலாம் பேசினோம்னா, நான் 20 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்காங்கிறான். என்னடா பண்ணுவேன்னு கேட்டால், 40 வயசில் என் வாழ்க்கையை முடிச்சுக்கோங்கிறான். ம், ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அஹ், எ- அதுதான் பிடிச்சிருக்கு. ஏன் இது, அதாவது இன்னொருத்தர் மாதிரி வாழறதே தப்புன்னு ஒரு மனநிலை வந்துருச்சு. அப்போ காப்பியே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. யூனிக்னஸ்ன்றது வேற. பட் என்ன மாதிரி யாருமே வாழக்கூடாதுன்னு ஒரு மனநிலைக்கு வந்து 20 மணி நேரம் தான் உடம்ப டார்ச்சர் பண்ணுறவன் ஏதோ ஒரு சூழல்ல அதிலிருந்து விடுபடும் பொழுது, அந்த செல்ஃப் டார்ச்சரிங் தான் சமூகத்து மேல இருக்கிற டார்ச்சரா மாறுதோன்னு கூட தோணுது. அந்த அதுக்கு வந்து அதை ரசிச்சு செய்றாங்களோ அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ஆக்சிடென்ட் வந்து யாரோ மோதிலாம் நடக்கல பசங்களு. அவர்களா போய் இடிச்சுக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு எதிராளி வந்து இடிக்கிறாரு. இல்ல கண்ட்ரோல் இல்லாத பைக்கோ, காரோ கண்ட்ரோல் இழந்து நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 2 ஆக்சிடென்ட். ரொம்ப அதிவேகம். அவனா போய் அந்த அன்கண்ட்ரோல்ல போய் இடிச்சிருக்கான். அப்போ அது என்னன்னா, இது தொடர்ச்சியா நடக்கிறது தெரிஞ்சும் மறுபடியும் அத செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அத விரும்புறாங்களோ மக்கள். அந்த தன் மேல இருக்கக்கூடிய செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனையோ, செல்ஃப் வயலன்ஸையோ கூட கொஞ்சம் ரசிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோன்ற கேள்வியும் வருது. அதிலிருந்து தான் இப்போ போர்னா சாவ போறாங்கன்னு தெரிஞ்சு தானே போர் தொடுக்குறாங்க. அந்த வயலன்ஸ் தெரியாம போர் தொடுக்கல. ஆனா அத ரசிக்கிறாங்க. அந்த மரணத்தை, கொலைய ரசிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு ஜெனரேஷன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாரி மனநிலை இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த மனநிலை எப்படி இருக்குன்னா, யாருக்கும் நான் தொந்தரவு இல்ல. ஆனா நான் எனக்கு நான் பண்ணிப்பேங்கிறது தொடங்கி, அதனுடைய வெளிப்பாடு வந்து சமூகத்தின் மீதோ, ஒரு பெண் மீதோ, குடும்பத்தின் மீதோ, அம்மா, அப்பா மீதோ, தன் குழந்தை மீதோ, நடக்கிற கொலை குற்றங்கள்லாம் பார்த்தாலும் அப்படித்தான் தோணுது. சாப்பாட்டுல விஷம் வச்சு கொல்றது, ஜூஸ்ல விஷம் வச்சு கொல்றது, எனக்கு கிடைக்கலனா யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு ரயில்ல தள்ளி விடுறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது, நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு அன்பும் பேர்லயும், கருணையின் பேர்லயும் நடந்த மாரி ஒரு சித்தரிப்பையும் உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த செல்ஃப் வயலன்ஸ்க்கு முன்னாடி, என் என் கூட வாழலங்கிறதுனால தான் நான் அவ்வளோ காதலிச்சேன். அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுக்க முடியுது ஒரு பையனாலயோ, பொண்ணாலயோ. அப்படின்னா, இது இந்த ஒட்டுமொத்தமாவே வந்து ஒரு பக்கம் வேகம், ஒரு பக்கம் தொழில்நுட்பம், இன்னொரு பக்கம் அந்த வேகத்துக்கும் தொழில்நுட்பத்துக்கும் ஏத்த மாரி தன்னை தானே துன்பப்படுத்திக்கிற ஒரு மனநிலை. அ சந் ம் சும்மா நிம்மதியா இருந்தாக்கா, அது ஏதோ தவறு செஞ்ச மாரி ஒரு ஒரு செல்ஃப் கொஸ்டினிங் வர மாதிரி தான் தோணுது எனக்கு. இந்த ஜெனரேஷன் பசங்ககிட்ட. என்னத்தையாவது ஒண்ணு பண்ணிக்கினே இருக்க வேண்டியிருக்கு வேக வேகமா. அது ஒரு பக்கம் சோசியல் மீடியா.
இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த எல்லா இதுவுமே அந்த அந்த வேகமா இருக்கிறவன் தான் வெற்றி அடைஞ்சவன்ற ஒரு பார்வை வந்து முன்னாடி வந்து நல்ல பொறுமையா சம்பாதிச்சு சொத்து சேர்த்து குடும்பத்தை பார்த்து பிள்ளைய பார்த்து அப்படி இருக்கிறதுக்கு பதில் எவ்வளோ வேகமா ஒரு வெற்றி அடைகிறோம், எவ்வளோ வேகமா ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறோம், எவ்வளோ வேகமா அடுத்தவரை வந்து சப்ரஸ் பண்றோம், எவ்வளோ வேகமா இப்போ இன்னொருத்தரை வந்து என்ன சொல்றது கடந்து போறோம். எவ்வளோ காலம் கூட வாழ்ந்தான்றது இப்போ பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேகமாக உள்ளே போய் வெளியில் வந்தாங்கிறது தான் இன்னைக்கு ஒரு அதை வெற்றின்னு உலகம் வந்து ஒரு ஸ்கேல் பண்ணிடுச்சோங்கிற கேள்வி இருக்குண்ணே. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த இன்டெகிரிட்டிக்கு பின்னாடி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம கார்ப்பரேட்டை திட்டிகிட்டே இருக்கோம், இன்னொரு பக்கம் தனி மனிதனாகவே அந்த 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 மனநிலைக்கு வந்துட்டான். தன்னைத்தானே காயப்படுத்தி கூட மகிழ்ச்சி அடையிறது, தன்னுடைய வாழ்க்கையை வந்து நிர்மூலமாக்கிய மகிழ்ச்சி அடையுதுங்கிற நிலைக்கு மனிதன் நகர்ந்திருக்கான். எந்த கல்ச்சர்லேருந்து வந்ததுன்னா நம்ம கரெக்டாக துண்டா போட்டு சொல்ல தெரியல. பட் ஓவராலாகவே பூமி அப்படிதான், ஈஸ்ட் வெஸ்ட் பிரிவினை இல்லாமல் ஓவராலாகவே அப்படிதான் போகிற மாதிரி தெரியுது. நீங்கள் சொல்லும்போது இன்னொரு உதாரணம் என் மைண்டில் வந்தது. ஒரு ஒரு வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா வீடியோ எடுக்கிறாங்கன்னு. ஆஹ், ஒரு போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது, அவர் வீட்டுக்கு சொல்ல முடியாமல் போகிறதுக்கு காரணம் ஆக்சிடென்ட் நடந்தவொடனே அவருடைய ப்ராப்பர்ட்டி காணாமல் போயிடுது, செல்ஃபோனு, பர்ஸு, வண்டிக்கு இல்லை ஏதோ ஒன்று காணாமல் போயிடுது அப்படின்றாரு அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க பல்வேறு இடங்கள்ல. ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவர் வீட்டுக்கு சொல்லலாம், செல்ஃபோன் தேனா இருக்க மாட்டேங்குது, அதுக்குள்ளே காணாமல் போயிடுதுங்கிறாங்க. இதெல்லாம் கூட அந்த இதோட சேர்த்ததாக தான் பார்க்குறேன் நான். அந்த தூக்கிறதுக்கு நிறைய ரூல்லாம் போட்டு கொண்டு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆன கேஸை வந்து நம்ம தூக்கலாம், முன்னாடி வந்து அது போலீஸ் கேஸ் ஆகிடுன்ற பயத்தெல்லாம் நீக்கி அரசாங்கம் ஏதோ ஒன்று செய்யுது. ஆனால் இவங்க என்ன எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த அந்த காஸ்ட்லி செல்ஃபோன் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் நமக்கு கிடைக்குதுன்னும் போது நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ரெண்டு இடத்துல அதை. ஒரு காருக்கு பின்னாடி வந்து இடிச்சு கீழே விழுந்த நபர் கீழே விழுந்ததுமே அந்த கார் டிரைவரே அந்த ஃபோனை போய் எடுத்துன்னு மறுபடியும் அந்த கார் எடுத்துன்னு போனதையும் கவனிச்சேன். இன்னொருத்தர் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகும்போது என்னோட வேலெட்டே எடுத்துட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் அவருடைய செல்ஃபோன் அங்கே இருந்தவங்க தான் எடுக்கிறது கும்பலாக கூடுறாங்க, காணாமல் போகுது. இது ரெண்டு என்னுடைய நேரடி அனுபவம், பலதை சொல்லி கேட்குறோம். அப்போ எந்த மனநிலையிலையும் அங்கே அங்கேருந்து வேகமாக ஏதோ ஒரு வெற்றி, ஈஸி மணி, ஈஸி ஹாப்பினஸ், இதுக்கு பழகுறதெல்லாம் கூட ஒரு காரணம்னு தோணுது. இதெல்லாம் வந்து இன்டர்னலோட தனி மனிதனுக்கு நீங்கள் கேட்டிங்களா, அந்த பப்ளிக் ப்ரைவேட் பிரிக்கும் பொழுது ப்ரைவேட் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அமேசான், நெட்ஃப்ளிக்ஸை புரிஞ்சிக்கிறதோட குறைவாக தனி மனிதனை புரிஞ்சுக்கிறோமோன்ற மாதிரி எனக்கு தோணும் சில நேரங்களில். அங்கேருந்து தான் இந்த கொஷின் எனக்கு வருதுங்க. தனி மனிதனை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது நம்ம வந்து கெப்பாசிட்டி டு லிசன், அப்சர்வ் அண்ட் இன்டர்னலைஸ். ஸ்லோயிங் டவுன் தான். திருப்பி நீங்க சொன்ன அந்த தொழில்நுட்பம் வேகமாக மாற்றுது அப்படின்றது வந்து எனக்கு நானே பார்த்துட்டது என்னன்னா, எனக்குள்ள நான் அப்சர்வ் பண்ணது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து இந்த அந்த உணவுக்கான ஆப் வந்ததுல இருந்து, உணவு நீங்க வீட்டுல உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஆப் எல்லாருடைய மொபைல் போன்லயும் இப்ப வந்துருச்சு, சென்னை மாதிரி நகரங்கள்ல. நான் அந்த ஆப் வச்சுக்கிறது இல்லை, ஆனா அது வந்து வச்சுட்டு இருக்கிறவங்கள பாக்குறேன். அதனுடைய நம்ம ஒரு உணவு இன்னைக்கு சாப்பிடலாமா அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து ஆப்பை திறந்து வச்சுட்டு அந்த உணவு வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை ஹோட்டல்ல வந்து அந்த உணவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த ஹோட்டல் வந்து எவ்வளவு வேகமாக அது நம்மளை நோக்கி வரும் அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே என்ன ஆகுதுன்னா, அந்த வேகம் நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இருக்கு, இந்த விவரம் கை மேல இருக்கிறதுனால இமீடியட்டா அதை பண்ணணும். இன்னொன்னு, எனக்குள்ள நான் பார்த்துக்கிட்டது என்னன்னா, நான் வந்து இந்த மீட்டிங்ஸு அதுக்கும் இதுக்கும் போறதுக்காக அந்த ஆட்டோ கூப்பிடுறதுக்கு இந்த ஆப் உபயோகப்படுத்துற ஊபர், ரேபிடோ, ஓலா, அந்த மாதிரி நிறைய இருக்கு, நம்ம யாத்திரை அப்படின்னு. அதை பயன்படுத்துறதுனால பெரும்பாலும் நான் ஒரு கூட்டத்தை விட்டு வெளியில வரும்போது என்ன அறியாம முன்னாடி எல்லாம் வந்து பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு பார்ப்போம். எங்க பக்கத்துல அருகாமையில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு, அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் அடுத்த பஸ் எடுத்து போறது அப்படின்றது.
ஆஹ் எனக்கு இன்னொரு பழக்கம் வந்து என்னன்னா, ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் இன்னொரு மீட்டிங் வந்து நேரம் இருக்குது அப்படின்னா, ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னா நான் நடந்து போயிடுவேன். நகரத்துல பல இடங்கள்ல நான் வந்து எனக்கு ஏரியா ரொம்ப பரிச்சயமானதற்கு முக்கியமான காரணம் எல்லா பகுதியிலும் நடந்திருக்கிறேன். ம். ஆனா இப்ப நான் எனக்குள்ள நானே பார்க்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, கூட்டத்தை விட்டு வெளில வரும்போதே அடுத்து நாம போகக்கூடிய இடத்திற்கான ஆட்டோ எங்க கிடைக்கும் அப்படின்னு ஆப்ப பார்க்க ஆரம்பிச்சது. இது ம். நான் வந்து சமீபத்துல எனக்கு நானே நோட்டீஸ் பண்ணதுனால சொல்றேன். ஏன்னா ம். அது நான் நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அது ரொம்ப கான்சியஸா இப்ப அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ம். ம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்னா வெளியில வந்தோம்னா, அதாவது எங்க ஏன் வந்து அந்த மனநிலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஹ் பர்டிகுலர்லி கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது வெளியில வரும்போது ஆஹ் எல்லாருமே ஏதோ ரொம்ப பரபரப்பாக அடுத்த கூட்டத்தை நோக்கி நான் போறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நம்ம காமிச்சிக்கிறதுக்காக சில நேரம் செய்யறோமோ ம். அப்படின்ற கேள்வி எனக்கு வந்திருக்குது. உங்களுக்கு அடுத்து வேற எங்க போக போறீங்க, எதுக்கு போக போறீங்க, எந்த இடத்துக்கு போறீங்க, அல்லது வீட்டுக்கு தான் போறீங்க அப்படின்னாலுமே கூட ம். இங்க நகரத்துல ஒரு கலாச்சாரம் என்னன்னா, எல்லாரும் ஏதோ ரொம்ப வேக வேகமாக அடுத்து எல்லாருமே வந்து தாங்கள் எந்த அளவுக்கு பிஸியா இருக்காங்களோ அதை விட அதிகமாக பிஸியா இருக்கிறதாக காட்டிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாமான்னு கூட எனக்கு தோணுது. ம். ம். இப்போ வயது முதிர்ந்தவர்கள் அவங்க வந்து நடக்க முடியாது, பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாது, பொது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பிடிக்க முடியாது அப்படின்றது ஒரு பக்கம். ம். இன்னொரு பக்கம் பிரைவேட்டாக வண்டி வச்சுட்டு பைக்கோ காரோ வச்சுட்டு வர்றவங்க, ம். நமக்கு அது ரெண்டுமே கிடையாது. ம். அப்படி இருக்கும்போது நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கவே செய்யுது, பஸ்கள் இருக்குது, எவ்வளவோ பஸ்கள் இருக்கு. அப்படின்னும் போது ம். இந்த பஸ் ரூட் எல்லாமே கூட மறந்து போயிருமோன்னு கூட தோணுது. ம். எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு எந்த பஸ் போகும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து முன்னாடி நிறைய இருந்தது. இப்ப வந்து அது இல்லாமலே போயிருமோன்னு கூட தோணுது கொஞ்ச நாள்ல. ம். ஏன்னா நீங்க ஆப் வச்சு தான் எல்லாமே புக் பண்றீங்க அப்படின்ற அந்த ஆப்புக்கு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ம். அந்த வேகம் வேகமாக, ஏன்னா நீங்க போட்டீங்கன்னா வேகமா வந்து நிக்குது வண்டி. ம். ம். அந்த வேகமா வந்து வண்டி நிற்கும் போது உடனே அதுல ஏறி உட்காந்துட்டு போயிடுறீங்க. அது தவிர ம். இன்ஃபேக்ட் எனக்கு தோண ஆரம்பிச்சதுல இருந்து நான் ரெண்டு விஷயம் ரொம்ப கான்சியஸா பண்றேன். ஒண்ணு, ஒரு கூட்டத்தை விட்டு வெளில வரும்போது வேகமாக வரக்கூடாது. ம். ஒரு கூட்டத்துல இருந்து, ஏன்னா நம்ம வந்து நிச்சயமாக நேரம் ஒதுக்கி தான் நம்ம வந்து கூட்டங்களுக்கு போறோம். ஒரு ம். கூட்டங்களுக்கு ஒரு மீட்டிங்க்கு போகும்போது கூட நம்ம வந்து இந்த மீட்டிங் அப்புறம் இன்னொரு மீட்டிங் இருக்குதுன்னா அதுக்கும் இதுக்கும் இடைவெளி இல்லாம நம்ம ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. ம். அப்படி இருக்கையில அதுல இருந்து வெளில வரும்போது ஏன் அந்த வேகத்தை தேவையில்லாம கூட்டுறோம்? அந்த வேகம் ம். இல்லாம நிதானமாக ஒரு இடத்துல இருந்து வெளில வர்றது, ம். நிதானமாக ஒரு கூட்டத்துக்கு போறதும் சரி, நிதானமாக ஒரு இடத்துல இருந்து வர்றதும் சரி. அந்த ம். நிதானம் எங்க இருந்து வருதுன்னா நம்ம நேரத்தை சரியாக கணக்கிடுறது வந்து வருது. ம். எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, நம்ம இன்டெகிரிட்டியை குலைக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பம் எங்கெல்லாம் முயற்சி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். அஹ், அந்த தொழில்நுட்பம் கொடுக்கக்கூடிய ஒரு வசதியிலிருந்து ஒரு நம்மளுடைய அணுகுமுறையே மாத்துது வாழ்க்கையில. ம். சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்ல வந்து தொழில்நுட்பம் உள்ள புகுந்துருச்சுன்னா, ம். இதுக்கு முக்கிய காரணம் நான் என்னவா பாக்குறேன்னா, நம்ம எங்கும் போகிறதுக்கு முன்னாடியோ போயிட்டு வரும்போதோ கூட ம். முதல்ல செய்யறது போனை பாக்குறது தான். ம். இப்ப பல பேர் சொந்த வீட்டுக்கு போறதுக்கு கூட மேப்பை பார்க்காம வீட்டுக்கு போறது கிடையாது பழக்கத்துல. ம். ஏன்னா அது பழகிட்டாங்க, மேப்பை பார்த்து தான் எங்கேயும் போய் பழகுனதுனால சொந்த வீட்டுக்கு கூட மேப்பை பார்த்து தான் போறாங்க. ஏன் இந்த அளவுக்கு நம்ம திசை தெரியாம கிடையாது. ம். ஸோ அங்கதான் வந்து அஹ், எங்க ஹேபிட்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா நம்ம செய்யக்கூடிய வேலைகள், எங்கெல்லாம் நமக்கு அந்த ஹியூமன் டச்சோட நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இருக்கோ
அந்த ம், இடத்துல எல்லாத்துலயும் தொழில்நுட்பம் உள்ள புகுந்து வர்றதுனால ம், அந்த வேகத்தை நோக்கி நாம செல்லும் போது நம்மளுடைய அப்சர்வேஷன் குறையுது, நம்மளுடைய ம், லிசனிங் கெப்பாசிட்டி குறையுது, ம், ம், நம்மளுடைய சென்சிட்டிவிட்டி டு அதர் திங்ஸ் குறையுது. ம், எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சிந்தனையாளர் ஒருத்தர் சொல்லுவாரு, ம், எங்கெல்லாம் மக்கள் வந்து தங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நடக்கிறத நிறுத்துறாங்களோ ம், அப்ப சுற்றுச்சூழல்ல இருந்து விலக ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு. ம், நடக்கும்போது தான் வந்து நீங்க சுற்றி இருக்க சூழலோட இணையறீங்க. ம், எப்ப ம், நீங்க நடக்கிறத நிறுத்துறீங்களோ அப்ப நீங்க ம், வந்து உங்களை சுற்றி இருக்க சூழல் வந்து நீங்க தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னாரு. அது ம், பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், நான் வந்து வண்டியில ஏறி உட்கார்ந்தே நீங்க வெளில போறீங்க அப்படின்னும் போது ம், உங்க சூழலுக்கும் உங்களுக்கும் ஒரு ஏதோ ஒரு பார்ட்டிஷன் வந்துடுது ம், ம், அப்படின்னு. ஸோ நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த இது வந்து அந்நியர் அல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோ. ஏன்னா இது வந்து சமூகத்திலையும் அதேதான் பிரச்சனை. நம்ம ம், வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில எவ்வளவோ விதமான விலங்குகளோ, மனிதர்களோ, மரங்களோ இருக்கு. அதுல இருந்து ம், நம்ம வேறுபடலைன்றது வந்து நம்ம நடக்கும்போது தான் வந்து நமக்கு வரும். நம்ம அதோட தான் வரும். அதுல இருந்து நம்மள வந்து நிறுத்துது இல்லையா? அப்பதான் அந்த சென்சிட்டிவிட்டி உடையுது. சென்சிட்டிவிட்டி உடையும் போது இன்டெகிரிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை நான் வந்து எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி நான் வந்து தனிநபர் இன்டெகிரிட்டிக்கும் வேலைக்கான இன்டெகிரிட்டிக்கும் பத்தி பேசணும்னா, நாம வந்து வேலைக்கு போறத வந்து வேகமா போய் வேகமா பண்றதாக பார்க்கிறோம். இன்னைக்கு வேலைன்றதே வந்து வேகத்தின் அடிப்படையில தான் வேலை நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து இந்த வேகம் சார்ந்த விஷயங்கள் வேலையில அதிகமா இருக்கு. தனிநபர் வாழ்க்கையிலயும் அந்த வேகம் சார்ந்த விஷயங்கள் வந்துடுது. ஆஹ் நேற்று வந்து ஏதோ ஒரு விஷயமா பேசும்போது பொண்ணு வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தப்போ சொன்ன அந்த மேக்னெட் ஏன் வந்து போட்டோ டூரிசம் அண்ட் போட்டோகிராஃபி ஏன் வந்து முக்கியமாகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாப்ப. அப்ப ஏதோ ஒரு எழுத்தாளர் இப்ப படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசும்போது சொன்னது வந்து என்னன்னா, நாம் எவ்வளவு இடங்களுக்கு போயிருக்கோம் அப்படின்றத மக்களுக்கு சொல்றதுக்காக, நான் இங்க போயிட்டு வந்துட்டேன் தெரியுமா, அங்க போயிட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் வந்து போட்டோ பயன்படுத்துறோம். நம்ம போகக்கூடிய இடத்தை அனுபவிக்கிறதுக்காக போறது கிடையாது. ஏதோ ஒரு காலகட்டத்துல டூரிசத்தோடைய பர்பஸே வந்து அனுபவத்தை தாண்டி வெறும் மக்களுக்கு நான் போட்டோ காமிக்கிறதுக்காக தான் நான் போறேன் அப்படின்ற அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னு நேத்து நைட்டு சொல்லிட்டு இருந்தாப்புல. அது நான் கேட்கும்போது எனக்கு தோணுச்சு, ஆமா அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா பல பேர் நான் பார்த்ததுல, நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊர்ல ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஊர்ல போனேன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அவங்க ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுடைய மேக்னெட்டும் இருக்கும். அதையே வந்து ஒரு பர்பஸாக போற இடங்கள்லாம் தேடி பிடிச்சி அந்த மேக்னெட்டை எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்து அதை வந்து வச்சுக்கிறதுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக பார்க்குறாங்க. ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து கமாடிஃபை பண்றதுன்றது, எல்லாத்தையுமே வேகமா பண்றதுன்றது, இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து நாம வந்து பழக்கத்துல அது அதிகமாக அதிகமாக நம்ம எந்த அளவுக்கு அதை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வாழ்க்கையை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணும்போது இன்டெகிரிட்டி குலையறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறோம் அப்படின்றது என்னுடைய நிறைவான கருத்தா சொல்லிக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்கு இன்டெகிரிட்டியில். மக்கள் நினைச்சுப்பாங்க இன்டெகிரிட்டினா பொதுவாக எனக்கு அந்த தமிழ் வார்த்தை தேடுறதே பெரிய வேலையாக இருந்தது சில நேரங்களில் நம்ம பேசுகிற இதில். ஏன்னா ஈஸியாக பேசிடுறோம் இன்டெகிரேஷன் இன்க்ளூஷன் அப்படின்னா, நான் தமிழில் தேடும்போது பல அர்த்தம் இருக்குது. நேர்மைன்னு தான் முதல்ல வருது இன்டெகிரிட்டினா. ம். நம்ம இதுக்கு நேர்மைனா ஹானஸ்ட் ட்ரூத்ஃபுல்னஸ்னு படிச்சுட்டு அதில் அதிலே நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். நம்மளோட சிந்தனை போக்கே மாற்றிரும் போல இருக்குது இந்த கிளாஸரி கூட, ஆன்லைனில் கிடைக்கிற கிளாஸரி. அதனால் அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தொடர்ச்சியாக பேசுவோம் இது.
பயண அனுபவம் அது எல்லாத்தையும் சேர்த்து அனைவருக்கும் நன்றி.